சில பேர் எதற்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க. சிலர் தேவையுள்ள இடத்தில் கோவப்படுவார்கள். சிலர் கோவத்தை மென்று விழுங்குவார்கள். சிலர் பொறுமையே கொள்கை என்று வாழ்வார்கள். அவர்களின் கோவத்தை உலகம் கண்டிருக்காது. சிங்கம் கர்ஜிக்கும் முன் காடு சைலண்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் அது கர்ஜித்தால் காடே அலறும். வரலாற்றில் பொறுமைசாலி, இலகு மனம் படைத்தவர், கோபம் என்றால் அவருக்கு என்னன்னே தெரியாது என்றெல்லாம் புகழாரம் சூட்டிச் சென்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு எக்கச்சக்கமான கஷ்டங்கள் வந்தபோதும் இருந்தபோதும் பொறுமை காத்த அபூபக்கர் தன் உயிர் நண்பர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை பயணம் சென்ற பின் ஹலீஃபாவாக பொறுப்பேற்றார். இஸ்லாம் உடைந்த சிதறும் வேலை அது. ஜக்காத்தை மறுத்த நேரம் அது. இஸ்லாத்தை நோக்கி அழைத்திருந்து மக்கள் எப்படி வந்தார்களோ அதை விட வேகமாக வெளியேறும் தருணம் அது. அலி ரலியல்லாஹு, உத்மான் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு போன்ற பேர் பெறும் சஹாபாக்கள், அபூபக்கரே, ஜக்காத் என்பது இப்போது அவசியமில்லை, மக்கள் இஸ்லாத்தை விட்டு செல்கின்றார்கள், அவர்களுக்கு லேசானதை செய்யுங்கள் என்ற சஹாபாக்களின் இக்கட்டான சூழ்நிலை. அப்போது கர்ஜித்தது அந்த சிங்கம். மதீனா மட்டுமல்ல, உலகமே அலறியது. எவன் ஜக்காத்தை தர மறைக்கின்றானோ, இஸ்லாத்தை விட்டு செல்கின்றானோ, அவனிடம் நான் போர் செய்வேன். யார் இல்லை என்றாலும் நான் ஒருவன் மட்டும் போர் செய்வேன். அன்று பார்த்தது உலகம் அபூபக்கர் சித்திக் அவர்களின் கோபத்தை. இக்கட்டான சூழ்நிலையை எடுக்கும் முடிவுகள் தவறாகலாம் என்ற எண்ணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் விஷயத்தை வேறாக இருந்தது. இஸ்லாத்தை புதுப்பித்த புனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள்